புல்லின் மேல் பனித்துளி இறங்குறது போல கர்த்தருடைய வசனம் நம் மேல் வந்து இறங்கும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79 அந்த வசனங்களை வாசிப்போம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாம் டார்க்கா இருக்கு. ஒரு கைடன்ஸ் இல்லை. அடுத்தால என்ன செய்யறதுன்னு தெரியல. அடுத்த ஸ்டெப் என்ன, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், என் கரியர் எப்படி இருக்கும், என் பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கும், எல்லாம் டார்க்கா இருக்கு. அந்தகாரம் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு மரண இருள். பிரியமல்ல, அந்தகாரத்தில் மரண இருளில் இருக்கிறவர்களுக்கும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், வெளிச்சம் தர கர்த்தர் வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் நடத்தி தம்முடைய மகிமைக்கு நேராக நம்மை கொண்டு போறார். பிரியமல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், என் தாசனே அல்லாமல் குருடன் யார், என் ஊழியக்காரனே அல்லாமல் அந்தகன் யார் அப்படின்னு இருக்கும். ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இப்ப கர்த்தர் அழைத்தாருன்னு சொல்லி வேலையை ரிசைன் பண்றோம். 2 பிள்ளைகள், நான் மனைவி, எங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க. 6 வாய் சாப்பிடணும். எப்படி வரும், என்ன செய்வோம் தெரியாது. அந்தகாரம். கர்த்தர் இந்த ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கும் போது நாங்க பிளாட்ஃபார்ம்ல படுப்போமா, எங்க படுக்க போறோம், என்ன செய்ய போறோம் தெரியாது. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே, நம்முடைய கால்களை நல்ல செழிப்பான சமாதானமான வழியில. சமாதானம்னா சண்டை இல்லாத, சச்சரவு இல்லாதது இல்லை. ஒரு பயம் இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம, ஷாலோ, ஒரு நிம்மதியா, ஒரு ஏக்கம் இல்லாம, எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற தைரியத்துல நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தவும், அவருடைய இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் போது, இயேசு பெத்லகேமில் பிறந்த போதல்ல, இந்த வசனத்தை அங்க எடுப்பாங்க. மத்தேயு இந்த வசனத்தை எங்க கனெக்ட் பண்றாரு, மத்தேயு 4:15 வாசியுங்க. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்ப சொல்றாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யறார், பிரசங்கம் பண்றாரு, அதிசயங்கள் அற்புதங்களை செய்யறாரு. அப்போ இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இதைத்தான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொன்னார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. நீங்க இருளில் இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த வெளிச்சம் வந்து யோவான்ல நிறைய 2-3 இடங்களை இதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த இயேசு வார்த்தையாக இருக்கிறார். தேவன் அந்த இயேசுவை மாம்சத்துல அனுப்பி அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்தது போல, அதே தேவன் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு வெளிச்சம் தரணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு பாதை காட்டுமா யெகோவா, எனக்கு ஒரு டைரக்ஷன் தரும். கேளுங்க, என் பிஸ்னஸ்ல ஒரு டைரக்ஷன் தரும், என் கரியர்ல ஒரு டைரக்ஷன் தரும், என்னுடைய எதிர்கால லைஃப், என்னுடைய மேரேஜ், என் சில்ட்ரனுடைய மேரேஜ், என்னுடைய மினிஸ்ட்ரி, ஆண்டவர் எனக்கு ஒரு கைடன்ஸ் தரும். கேளுங்க, நீங்க எனக்கு ஒரு வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவர். அந்த வார்த்தையை அனுப்பி எனக்கு வெளிச்சம் தாரும். ஆண்டவர், என் கால்களை சமாதானத்தின் பாதையில நடத்த, that I may be able to walk in the path of peace. Lord, about my children, about my career, about my future. What is next I don't know, Lord. What is next I don't know. Lead me in the path of righteousness for your name's sake, O Master God. உடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்தும். இந்த ஆராதனையில் எனக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பாடலை கேட்கும்போது, சாட்சிகளை கேட்கும்போது, வசனத்தை கேட்கும்போது ஒரு வார்த்தையை அனுப்பி எனக்கு வெளிச்சம் தார். இருளில வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவர். இருள வெளிச்சம் உதிக்கட்டும், இருள வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவர். ஒரு வார்த்தையை அனுப்பி எனக்கு வெளிச்சம் தார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.